Hello students, today we are going to see how to get centum marks in 10th maths. First we must check what are the reduced portions in 2021 to 2022. Then now let's get into it. Chapter 1, Relation and Functions. 1.1, 1.2, 1.3, 1.4 இந்த 4 topics தான் first chapterல இருக்கக்கூடிய portions. So guys, only concentrate in 4 topics in first chapter. Chapter 2, Numbers and Sequence. இதில் உங்களுக்கு எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2.1, 2.2, 2.3, 2.4, 2.6, 2.7 டோட்டலாக 6 டாபிக்ஸ் இருக்குது. இந்த 6 டாபிக்ஸ் மட்டுமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். Chapter 3, Algebra. Portions for exam. Introduction, simultaneous linear equations in 3 variables, GCD and LCD of polynomials, rational expressions, square root of polynomials, quadratic equations, quadratic graphs. இந்த 7 டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் எக்ஸாமுக்கு படித்தா போதும். Chapter 4, Geometry. ஜாமெட்ரியில் உங்களுக்கு போர்ஷன்ஸ் எதுவுமே ரெடியூஸ் பண்ணலை. ஃபுல் சாப்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 4.1, 4.2, 4.3, 4.4, 4.5, 4.6 இந்த 6 டாபிக்ஸுமே உங்களுக்கு எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ். நெக்ஸ்ட் சாப்டர் 5, கோஆர்டினேட் ஜாமெட்ரி. நீங்கள் எக்ஸாமுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 5.1, 5.2, 5.3, 5.4, 5.5. Next chapter 6, Trigonometry. Portions for exam 6.1, Introduction, 6.3, Heights and Distance. இந்த 2 டாபிக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு 6 சாப்டரில் இருக்குது. இந்த 2 டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். Chapter 7, Mensuration. Portions for exam 7.1, Introduction, 7.2, Surface Area, 7.3, Volume, 7.4, Volume and Surface Area of Combined Solids. இந்த 4 டாபிக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ். Chapter 8, Statistics and Probability. நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய டாபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 8.4, 8.5 2 டாபிக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ். ப்ராபபிலிட்டி, அல்ஜிப்ரா ஆஃப் ஈவென்ட்ஸ் இந்த 2 டாபிக்ஸ் மட்டுமே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட், ஹவு டு ஸ்டடி இன் மேக்ஸ். ஹைஸ், மேக்ஸை பொறுத்தவரை சம்ஸ் 2 or 3 டைம்ஸ் போட்டு பார்க்கணும். மோர் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் மேக்ஸ் ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி சால்விங் எக்ஸாம்பிள்ஸ் சால்வ் பண்ணி பார்க்குறது, ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணுறது, ஃபார்முலாஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிவன் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா எழுதுறீங்கன்னா அந்த ஃபார்முலாவை பாக்ஸ் போட்டு காமிக்கணும். அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் டெரிவேஷன் இருக்கணும். ஆன்சர்ஸ் எழுதும்போது ஆன்சர்ஸும் தனியாக பாக்ஸ் போட்டு காமிக்கணும். இது பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் இந்த மாதிரி தான் எழுதணும். அதே மாதிரி டெரிவேஷன் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட், மெயின் டிப்ஸ் டு ஃபாலோ. ஹைஸ், நீங்கள் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ். புக் பேக்கில் உங்களுக்கு 125 1 மார்க்ஸ் இருக்குது. அதில் 49 ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் 76 1 மார்க்ஸ் இருக்குது. அந்த 76 1 மார்க்ஸ் நீங்கள் படிச்சுட்டாலே யூ வில் கெட் 14 மார்க்ஸ். ஒன்லி கான்சென்ட்ரேட் தி 76 1 மார்க்ஸ். ஓகேவா? அது போக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன்ஸ், நோட்ஸ், ரிமார்க்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துடலாம். நெக்ஸ்ட், 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், 1 ஃபங்க்ஷன்ஸ், ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ், கார்ட்டீசியன் ப்ராடக்ட், டிஃபைன் ஃபங்க்ஷன், டெஃபினிஷன்ஸ் மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த டாபிக்ஸ் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய டாபிக்ஸ். செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ், யூக்ளிட் டிவிஷன் லெம்மா, நெக்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறது, ஃபைண்ட் தி ஏபி இதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ரா,
ஃபைண்ட் தி எல்சிஎம், ஃபைண்ட் தி ஜிசிடி, சிம்பிளிஃபை சம் வரக்கூடியதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். 4th சாப்டர் ஜாமெட்ரி, ஸ்டேட்மெண்ட் இருக்கும், தியரம்ஸ் இருக்கா, தியரம்ஸோட ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம். அதே மாதிரி டயக்ராம் பேஸ்டு சம்ஸ் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் ரீப்ரசன்டேஷன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் ஆரோ டயக்ராம் வச்சு உங்களுக்கு ஒரு சம் இருக்கும். அந்த சம் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. 2nd சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ், ஏபி ஜிபி கண்டுபிடிக்கிறது, ஃபைண்ட் தி 3 டேர்ம்ஸ், nth டேர்ம் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. சாப்டர் 3 அல்ஜிப்ரா, வேர்ட் ப்ராப்ளம், ஃபார்முலா மெத்தட், டிவிஷன் மெத்தட் ஸ்கொயர் ரூட் வச்சு இருக்கும். அதே மாதிரி குவாட்ராட்டிக் இக்குவேஷன்ஸ், ஆல்ஃபா பீட்டா வச்சு வரக்கூடிய சம்ஸ், இதெல்லாம் அதிகமாக கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. 4th சாப்டர் ஜாமெட்ரி அப்படின்னாலே தியரம்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ்லேருந்து சம்ஸ் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. தேல்ஸ் தியரம், பித்தாகரஸ் தியரம், ஆங்கிள் பைசெக்டார் தியரம், இதிலேருந்து ஏதாவது தியரம்ஸ் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரி, ஸ்லோப் 2 பாயிண்ட் வச்சு வரக்கூடிய சம், y மைனஸ் y1 டிவைடட் பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு x மைனஸ் x1 டிவைடட் பை x2 மைனஸ் x1, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வரக்கூடிய சம்ஸ் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. சாப்டர் 6 trigonometry, ப்ராப்ளம்ஸ் இன்வால்விங் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்ஸ் அண்ட் டிப்ரெஷன்ஸில் 2 ships ஆர் செயிலிங், ஹைட் ஆஃப் தி டவரோட ஹைட்டு கண்டுபிடிக்கிறது, டிவி டவர், போட்டு சம், இதிலிருந்தெல்லாம் அதிகமாகவே சம்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. 7th சாப்டர் மென்சுரேஷன், வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம், வால்யூம் பேஸ்டு சம், கம்பைன்ட் சாலிட் சம், இதிலிருந்தெல்லாம் சம்ஸ் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, அட்லீஸ்ட் 1 டெய்ல், அட்லீஸ்ட் 2 ஹெட், அட்மோஸ்ட், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வரக்கூடிய சம்ஸ், 52 கார்ட்ஸ், 2 டைஸ் ரோல் பண்ணுறது, அடிஷன் தியரம், இதிலிருந்தெல்லாம் சம்ஸ் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் 8 மார்க் கொஸ்டின்ஸ். ஹைஸ், நீங்கள் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் இது தான். கிராஃப் ஜாமெட்ரி வந்து கண்டிப்பாக சம்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் டிசைன், உங்களுக்கு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 டைப்ஸ் இருக்கும். பார்ட் 1 வந்து 1 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ், 1 to 14 வரைக்கும் உங்களுக்கு 1 மார்க்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ், 14 கொஸ்டின்ஸ் இருக்கும். 15லேருந்து 28 வரைக்கும் உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். 14 2 மார்க்ஸில் நீங்கள் அட்டன் பண்ண போகிற கொஸ்டின்ஸ் வந்து 10 கொஸ்டின்ஸ், 10 2 மார்க் வந்து நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. அந்த 10 2 மார்க்ஸில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸாக இருக்கும். அது 28ல் கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின், அது வந்து நீங்கள் சாய்ஸில் விட முடியாது, அந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி பார்ட் 3 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ், 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு 14 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 29 to 42 வரைக்கும் 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். 14 5 மார்க்ஸ்லேருந்து நீங்கள் 10 5 மார்க்ஸ் அட்டன் பண்ண போகிறீங்க. அந்த 10 5 மார்க்ஸில் ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின்ஸாக இருக்கும். அது 42 கொஸ்டின்ஸ், 42ல் கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டினாக இருக்கும். அந்த கொஸ்டின் வந்து சாய்ஸில் விட முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்ட் 4 வந்து 8 மார்க் கொஸ்டின்ஸ், 43 44ல் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து 8 மார்க் கொஸ்டின்ஸாக இருக்கும். 43 வந்து ஏஆர்பி டைப், ஏல இருக்கக்கூடிய கொஸ்டின் அட்டன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பியில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 44ம் அதே மாதிரி தான், சேம் டைப் ஏஆர்பி, ஏல இருக்கக்கூடிய கொஸ்டின் அட்டன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பியில் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். ஓகேவா? இதுதான் கொஸ்டின் பேட்டர்ன். நெக்ஸ்ட் சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸ், எக்ஸாம்பிள் சம், எக்ஸசைஸ் எல்லாமே சேர்த்து தான் இதில் கொடுத்துருக்கேன். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் 7 1 மார்க்ஸ் இருக்குது, 11 2 மார்க்ஸ், 5 5 மார்க்ஸ். நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் 12 1 மார்க்ஸ், 37 2 மார்க்ஸ், 21 5 மார்க்ஸ். அல்ஜிப்ராவில் 13 1 மார்க்ஸ், 66 2 மார்க்ஸ், 30 5 மார்க்ஸ், 13 8 மார்க்ஸ். ஜாமெட்ரி 15 1 மார்க்ஸ், 40 2 மார்க்ஸ், 27 5 மார்க்ஸ், 22 8 மார்க்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கோஆர்டினேட் ஜாமெட்ரி 13 1 மார்க்ஸ், 41 2 மார்க்ஸ், 26 5 மார்க்ஸ். Trigonometry 6 1 marks, 6 2 marks, 29 5 marks. Mensuration 3 1 marks, 26 2 marks, 35 marks. Statistics and probability 7 1 marks, 17 2 marks, 17 5 marks.
இதுதான் உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் டோட்டலாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ.